செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் நான் தான் கௌதம் பேசிட்டு இருக்கேன். எல்லாத்துக்குமே ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் தான். பெற்றோர்கள் நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், மற்றும் மாணவர்கள் நீங்களும் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா லோவர் ஸ்டாண்டர்டுக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா 4ஆம் வகுப்புல ஆல்ரெடி இப்போ உங்களுக்கு 1ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவங்க பார்த்தீங்கன்னா ஆல் பாஸ் மாதிரி இருந்துச்சு நம்ம தமிழகத்தில். எல்லாம் தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ கடந்த ஸ்கூல் ஸ்டார்டிங்லேருந்து இப்படி தான் இருந்துட்டு நினைக்கிறேன். இப்போ அதை ரத்து செஞ்சு ஆல் பாஸில் இனி கிடையாது, நீங்கள் தான் எழுதி பாஸ் ஆகணும் என்ற கொள்கையை இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்கப்பா. அதெல்லாம் எந்தெந்த ஸ்டாண்டர்ட் கொண்டு வந்திருக்காங்க, தமிழ்நாட்டில் அது வேலையிடாதுன்னு சொல்லி ஃபுல்லாக பார்த்தாலும் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கௌதம் மீடியா 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிங்க. அப்போ தான் இது போன்ற நியூஸ் உங்களுக்கு டக்குனு வந்து சேரும். ஓகேங்களா? ஸோ ஓகேப்பா, ஃபஸ்ட்டு நியூஸ் கிளிப் நான் ஆட் பண்ணுறேன், அப்படியே பாருங்கள். 5 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களை ஃபெயில் ஆகக்கூடாது என்கிற கொள்கை ரத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ தோல்வியடைந்த மாணவர்கள் 2 மாதங்களுக்குள் மறுதேர்வு எழுதுவதற்கான வாய்ப்பு வழங்கப்படும். மத்திய கல்வித்துறை செயலாளர் சஞ்சய் குமார். ஓகேவா? அந்த 2 மாதம் டைமிங்கில் வேணால் திரும்பி எக்ஸாம் நடத்துவாங்க தெரியுமா? அதுலேயும் இப்போ ஃபெயில் ஆகிட்டா திரும்பி இப்போ நீங்கள் 6th படிக்கிறீங்கன்னா திரும்பி நீங்கள் 6th படிக்கணும். அதை பாஸ் பண்ண மட்டும் தான் நீங்கள் 7th போக முடியும். அந்த மாதிரி ஒரு கொள்கையை கொண்டு வந்திருக்காங்க. இதை திரும்பி இப்போ வாபஸ் பெற மாதிரி தமிழகத்தில் இது ரத்து செய்யப்படும் என்று ஒரு திரும்பி ஒரு நியூஸ் வந்திருக்குப்பா. அது எந்த அளவுக்கு இன்னும் ஆஃபீஸில் வந்துருச்சு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்னொரு நாளைக்கு ஆஃபீஸில் நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு திரும்பி நான் அந்த வீடியோ உங்களுக்கு அப்டேட் என்னென்னு உங்களுக்கு நாளைக்கு கொடுக்குறேன். ஓகேவா? இது மாதிரி கொண்டு வந்தால் பார்த்தீங்கன்னா யாருக்குமே கொஞ்சம் நாலேஜ் இருக்காது. நாலேஜ் இல்லாதனால பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி ஃபெயில் ஆகிறனால ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாதிப்பு தான் ஏற்படும்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல யாருக்கும் ஒழுங்காக விவரம் தெரியாது. ஸோ 4th to 8th பார்த்தீங்கன்னா யாருக்கும் விவரம் தெரியாது. எப்படி தான் விவரம் தெரிய ஆரம்பிக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7வது 8வது அந்த மாதிரி டைம்ல இருந்தால் விவரமாக கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்கும். 8வதுலேருந்து விவரமாக தெரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி 6th 7th 4thலேருந்தே பார்த்தீங்கன்னா ஃபெயில் பண்ணிவிட்டே இருந்தால் அவங்க அதே ஸ்டாண்டர்டில் நிறைய பேர் படிச்சுட்டே இருப்பாங்க. அப்போ அது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழகத்துக்கு செட் ஆகும்னு எனக்கு தோணல. என்னோட ஒப்பீனியன் நான் சொல்கிறேன். ஏன்னா மாணவர்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப படிப்புன்னு இருக்க மாட்டாங்க. ஏன்னா சின்ன வயசில் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க. பட் பெற்றோர்கள் என்ன தான் பார்த்தீங்கன்னா அடிச்சு பிடிச்சி சொல்லிக் கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஏன்னா அவங்களே பார்த்தீங்கன்னா 8th 9th 10th 11th 12th அந்த மாதிரி அவங்களுக்கே படிப்பை பற்றி ஒரு அறிவு வந்துடும். அண்ட் பேர் அவங்களுக்கே ஒரு எப்படி சொல்கிறது, அவங்களுக்கே புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ இந்த மாதிரி கொண்டு வந்தால் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். 10th ஆல்ரெடி 8th 9th 10th 11th 12th ஆல் பாஸ் கிடையாது, நாமளே எழுதி பாஸ் ஆகணும். அதே போல் இப்போ 4th to 8th நாமளே எழுதி பாஸ் ஆகணும் கொண்டு வந்தனால பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு ஒரு அழுத்தம் மாதிரி, பெற்றோர்களுக்கு ஒரு அழுத்தத்துக்கு கொண்டு வருவாங்க. ஆசிரியர்களும் அதே போல் தான். ஸோ கண்டிப்பாக நல்லா சொல்லித்தரணும் நம்ம. ஸோ பாஸ் ஆகணும். இது பண்ணால் நல்லது தான். ஏன்னா ஆசிரியர்களாக பார்த்தா சில ஸ்கூல்ஸை சொல்கிறேன், எந்த ஸ்கூல்ஸ் நான் சொல்ல யாரையும் குறிப்பிட்டு சொல்ல. ஸோ பாடம் பண்ண ஒழுங்காக நடத்தாமல் அந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க. பட் இந்த மாதிரி கொண்டு வந்தனால பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களும் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக சொல்லி தந்துட்டு மாணவர்கள் நிறையா பார்த்தீங்கன்னா ஒரு கல்வித்திறனை வளர்ப்பாங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த திட்டம் பார்த்திங்கன்னா தமிழகத்துக்கு வந்துருச்சு. நம்முடைய கல்வித்துறை மத்திய அரசு கல்வித்துறை சொல்லியிருக்காங்க. பட் தமிழகத்துக்கு இது இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஃபீஷியல் நியூஸ் நம்முடைய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அமைச்சர் நம்முடைய தமிழ்நாடு அரசு அதை அதிகாரப்பூர்வமாக கொடுத்துட்டாங்க. பட் இருந்தாலும் கொஞ்ச நேரத்தில் வந்து சேரும். ஓகேங்களா? அது வந்துச்சுன்னா என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? நாளைக்கு மார்னிங் அதை பற்றின வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ ஓகே செல்லக்குட்டீஸ், தட்ஸ் இட் நினைக்கிறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் பகிருங்க, மற்றும் உங்கள் பெற்றோர்கள் எல்லாத்துக்குமே பகிருங்க. அப்போ தான் எல்லாத்துக்கும் தெரிய வரும் இந்த மாதிரி நியூஸ் தான் வந்திருக்குன்ட்டு. ஓகேங்களா? ஸோ ஓகே பெற்றோர்களே மற்றும் மாணவர்களே, ஸோ பார்த்து சேஃபாக இருங்க. ஸோ லீவ் விட்டுருக்காங்க, 6 ஆண்டு லீவு. ஸோ பார்த்து ஜாலியாக சேஃபாக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே செல்லக்குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.